ஆண்டவரே நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. ஒருவரால் பெரிய காரியங்களை செய்கிற தெய்வம் நீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு நன்றி. கோடான கோடி ஸ்தோத்திரங்களை நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஆண்டவரே சோத்திரம் 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 ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உம்மை நன்றியோடு உம்மை சோத்திரிக்கிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா. திருக்கரத்தாம் தாங்கி என்னை திரு சித்தம் போ நடத்திடுவே. குயவன் கையில் களிமண்ணா அனுதினமும் நீ வணங்கிடுவே. குயவன் கையில் களிமண்ணா அனுதினமும் நீ வணங்கிடுவே. வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே. காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும். காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும். திருக்கரத்தா தாங்கி என்னை திரு சித்தம் போ நடத்திடுமே. குயவன் கையில் களிமண்ணா அனுதினமும் நீர் வணங்கிடுமே. குயவன் கையில் களிமண்ணா அனுதினமும் வணங்கிடுமே. ஆழ்கடலில் அலைகளினால் அசையும் போது என் படகு ஆத்மநன்பு இயேசு உண்டு சேர்ந்திடுவே. அவர் சமூகம் ஆத்மநன்பு இயேசு உண்டு சேர்ந்திடுவே. அவர் சமூகம் அவன் நமக்கா ஜீவன் தந்து அளித்தனரே. இந்த மீட்பு கண்களினால் காண்கிறேனே. இந்த கணாம் தேசமடை கண்களினால் காண்கிறேனே. இந்த கணாம் தேசமடை. Hallelujah. Hallelujah. ஆண்டவரே ஸ்தோத்திரம். Hallelujah. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஹல்லேலூயா. இருக்கிறீங்களா? ஆமென். கர்த்தர் இந்த நாளில் நம்மோடு கூட காலையில் பேசினார். எங்கேருந்து பேசினார்? எபேசிய நிருபத்திலிருந்து காலையில் நம்மோடு கூட கர்த்தர் பேசினார். ஆமென். இந்த நேரத்தில் கூட நம்ம ஆண்டவருடைய வார்த்தை கேட்க வந்திருக்கிறோம். ஆமென். கர்த்தர் நம்மை ஆஸ்வதிப்பாராக. இந்த மாலை வேளையில் வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் கர்த்தர் ஆஸ்வதிப்பார். தேவனுடைய வார்த்தைகள் ஆமென்றும் ஆமென் என்றும் நிறைவேறக்கூடியவைகள். ஆமென். ஹல்லேலூயா. இந்த நாளில் ஆண்டவர், நம்முடைய ஆண்டவர் நல்ல மேய்ப்பனாக இருக்கிறார். ஆமென். நாமெல்லாம் ஆடுகளாக இருக்கிறோம். அவர் மேய்ப்பன். நாமெல்லாம் யார்? ஆடுகள்.
மேய்ப்பன் நம்ம என்ன செய்கிறோன்னா நல்ல நிலத்தில் மேய்க்கிறார், நல்ல மேய்ச்சலை நமக்கு உண்டாக்குகிறார். அவர் தான் நல்ல மேய்ப்பன். அது மட்டுமல்ல, மேய்ப்பன் ஆடுகளை பராமரிக்கிறார், மேய்ப்பன் ஆடுகளை பாதுகாக்கிறார். எல்லா நாச மோசங்களுக்கும் மேய்ப்பன் ஆடுகளை காப்பாற்றுகிறவனாக காணப்படுகிறான். ஆகவே நம்முடைய மேய்ப்பன் எப்படிப்பட்டவர், நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து இந்த நாளில் நாம் கேட்கப் போகிறோம். கர்த்தர் நம்மை ஆஸ்வதிப்பாராக. கண்களை மூடுவோம். பிதாவாகிய தேவனே, குமாரனாகிய இயேசுவே, பரிசுத்த ஆவியானவரே, இந்த மாலை வேளையில் நீர் பேசும் உடைய வார்த்தை தந்து உடைய பிள்ளைகளை ஆஸ்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமேன். யோவான் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிப்போம். நானே நல்ல மேய்ப்பன், நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காய், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காய் தன் ஜீவனை கொடுக்கிறான். ஆமேன். நல்ல மேய்ப்பன் என்ன செய்கிறாரா? ஆடுகளுக்காக என்ன கொடுக்கிறாரு? ஜீவனை கொடுக்கிறார். இயேசு சொல்லுகிறார், நானே நல்ல மேய்ப்பன். இயேசுவை தவிர நல்ல மேய்ப்பன் இந்த உலகத்தில் யாரும் இருக்க முடியாது. அவர் ஒருவர் தான் நல்ல மேய்ப்பனாக இருக்கிறார். ஆமேன். அவர் தன்னுடைய ஆடுகளுக்காக என்ன கொடுக்கிறாராம்? ஜீவனை கொடுக்கிறவர். ஜீவனை கொடுத்திருக்கிறார். நமக்காக இந்த பூமியில் வந்து மரித்து அவர் ஜீவனை கொடுத்திருக்கிறார். ஆராதனை நம்ம கேட்டது போல நமக்காக ஆண்டவர் ஜீவனை கொடுத்துட்டார். கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் என்ன பண்ணார்? இயேசு நமக்காக ஒப்பு கொடுத்தார். ஆகவே இந்த ராத்திரி வேளை கர்த்தருடைய பிள்ளைகளை ஆண்டவர் உங்களோடு பேசுவாராக. அப்படியானால் நாம் மேய்ப்பனுக்கு எப்படி இருக்க வேண்டும்? நாம் எங்கே இருக்க வேண்டும்? நாம் எப்படி நாம் தேவனால் பராமரிக்கப்பட வேண்டும்? நாம் எங்கே இருக்கிறோம் என்பதை குறித்து இன்றைக்கு பார்க்க போகிறோம். நாம் யார்? நாம் மேய்ப்பனுக்கு எப்படி இருக்கிறோம், எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்துதான வார்த்தைகளை, வசனங்களை நாம் தியானிக்க போகிறோம். சங்கீதங்களின் புத்தகத்திலே 95ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம் சொல்கிறது, வாசிங்க. அவர் நம்முடைய தேவன், நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்களும். ஆமேன். அவர் கைக்குள்ளான ஆடுகளாயிருக்கிறோம். அல்லேலூயா. நாம் அவர் நம்முடைய தேவன், நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்களும், அவர் மேய்க்கிற ஜனங்களும், அவர் கைக்குள்ளான ஆடுகளுமாக இருக்கிறோம். அவர் கைக்குள்ளே இருக்கிற ஆடுகள் நம்மெல்லாம் எங்கே இருக்கிறோம்? அவர் கரத்துக்குள்ளே அடங்கியிருக்கிற ஆடுகள், அவருடைய மந்தைக்குள் அடங்கியிருக்கிற ஆடுகள். அவருக்குள்ளே இருக்கிற ஆடுகள். ஆகவே நாம் அப்படி இருக்கும் பொழுதுதான் நாம் நல்ல மேய்ச்சலை கண்டடைய முடியும், நல்ல மேய்ப்பனுக்குள்ளே நடத்தப்பட முடியும். நம்முடைய மேய்ப்பன் நம்மை நடத்த வேண்டும் என்று சொன்னால் அவருடைய கரத்துக்குள்ளே நாம் அடங்கியிருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவருடைய கரத்துக்குள்ளே இருக்கணும், கைக்குள்ளான ஆடுகளாக இருக்க வேண்டும். ரெண்டாவது பார்க்கிறோம், சங்கீதம் 103 வாசிக்கிறோம். சங்கீதம் 103 வாசிக்கிறோம். கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள், நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார், நாம் அவர் ஜனங்களும். நாம் எப்படி இருக்கிறோம்? அவர் கைக்குள்ளாக இருக்கிறோம். ரெண்டாவது, நாம் அவர் ஜனங்கள், நாம் அவர் ஜனங்களும், அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாக இருக்கிறோம். அவரே நம்மை உண்டாக்கியிருக்கிறார். ஆமென். அவர் கைக்குள்ளாக இருக்கிற ஆடுகள் நாம் யார்? நாம் அவர் ஜனங்கள், அவருடைய ஜனங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து கர்த்தர் சொன்னார், நீங்கள் என் ஜனங்களும். ஆமென். ஆண்டவர் சொன்னார், நீங்கள் என் ஜனங்களாக இருக்கிறீங்கன்னு சொன்னார். நீங்கள் இன்றைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், அவரே நம்மை உண்டாக்கினார், நாம் அவர் ஜனங்களும்.
அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாய் இருக்கிறோம். அல்லேலூயா. அவர் மேய்ச்சலின் ஆடுகள், அவர் மேய்க்கிற, அவர் மேய்ப்பனுக்குள்ளான ஆடுகளாய் நாம் இருக்கிறோம். அல்லேலூயா. அப்படியானா தேவனுடைய பிள்ளைகளே, நாம் அவர் கைக்குள்ளான ஆடுகளாக இருப்போமானா, அவர் 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 மேய்ச்சலின் ஆடுகளாக நாம் இருப்போமானா, நாம் அவருடைய ஜனங்களாக இருப்போமானா எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருக்க வேண்டும் என்று நாம் வேதத்தில் பார்க்க வேண்டும். நாம் எப்படி இருக்கிறோம், எப்படி இருந்து கொண்டிருக்கிறோம், எப்படி ஜீவிக்கிறோம், எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். யோவான் சுவிசேஷ புத்தகத்திலே 10ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் சொல்லுகிறது, வாசிங்கள். நாம் எப்படி இருக்க வேண்டும்? யோவான், என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன். ஆமென். நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது. ஆமென் சொல்லுவோமா? என் ஆடுகள் என் சத்தத்துக்கு என்ன பண்ணுதா? செவி கொடுக்கிறது. அவருடைய ஆடுகள் அவருக்கு செவி கொடுக்க வேண்டும். ஆமென். ஒரு மேய்ப்பன் ஒருவன் மேய்க்கிறான் என்று சொன்னால் அவனுடைய ஆடுகள் அவனுக்கு என்ன கொடுக்கணும்? செவி கொடுக்கணும். செவி கொடுக்காத ஆடுகளை மேய்ப்பன் என்ன பண்ண மாட்டாரு? கண்ணு மாடாம போயிடுவார். அப்போ யாருக்கு ஆபத்து வரும்? மேய்ப்பனு கிடையாது, ஆடுக்கு தான் ஆபத்து வரும். ஒரு முறை சிங்கம் வந்துதான், ஒரு முறை கரடி வந்துதான். தாவீது போய் காப்பாற்றுறான். அல்லேலூயா. தாவீது ஆடு மேய்க்கிறவனாக இருந்தான். ஆடு மேய்க்கும் பொழுது ஒரு முறை என்ன வந்ததுதான்? சிங்கம் வந்தது, ஒரு முறை கரடி. மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஜீவனை பணையம் வைத்து காப்பாற்றுகிறான். அவன் தான் மேய்ப்பன். அல்லேலூயா. எக்கன்னா போட்டோம், என் ஆடு எப்படின்னா போட்டோம், எங்கன்னா போட்டோம், அது இருந்தான்னா செத்தானா, அது வாழ்ந்தானா நமக்கு நான் வந்தது. அப்படி கிடக்கிறவன் நல்ல மேய்ப்பன் கிடையாது. அல்லேலூயா. ஆடுகளை விசாரிக்கிறவனாக இருக்க வேண்டும், ஆடுகளை பராமரிக்கிறவனாக இருக்க வேண்டும். ஆடுகளுக்காக ஜீவனை பணைய வைக்கிறவன் நல்ல மேய்ப்பனாய் காணப்படுகிறான். அப்படிப்பட்ட மேய்ப்பனுக்கு ஆடுகள் எப்படி இருக்கணும்? செவி கொடுக்கிற ஆடுகளாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. காது உள்ளவன் கேட்க கடவன். காது இருந்தால் கேட்பீங்க, காது இல்லைன்னா? ஆமென். லீதியால் கேட்டா அவள் இருதயம் திறக்கப்பட்டது. ஆமென். அவளுக்கு மேலான ரட்சிப்பை பெற்றுக்கொண்டாள். வெளிப்படுத்தும் விசேஷத்தில் பார்க்கிறோம், காது உள்ளவன் கேட்க கடவன் சொல்றாரு. காது உள்ளவன் கேட்க கடவன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன். 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதேசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஜீவ விருட்சத்தின் கனியை கர்த்தர் புசிக்க கொடுப்பேன் சொல்றாரு. ஆமென். எங்கிற தேவனுடைய பரதேசி மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை, எந்த கனியை ஆண்டவர் மறைத்து வைத்திருந்தாரோ அந்த கனியை கொடுப்பேன்னு சொல்றார். யாருக்கு? காது உள்ளவனுக்கு. காது கேட்காதவனுக்கு இல்லை, சத்தத்தை, ஆண்டவருடைய சத்தத்தை கேட்காதவனுக்கு இல்லை. ஆமென். எப்போதும் டிவியின் சத்தம், செல்போன் சத்தம், எப்போதும் நண்பர்களின் சத்தம், உறவினர்களின் சத்தம், குடும்பத்தின் சத்தத்தையே கேட்டுப்போமானா தேவனுடைய சத்தம் கேட்காது. தேவனுடைய சத்தம் கேட்குறோன்னா அதற்கு நம்ம உட்காரணும் ஆண்டவர் சமூகத்தில். ஆண்டவரே என்னோட பேசுங்க ஆண்டவரே. ஆமென். அவர் எப்படி பேசினார்? காலையில் சொன்னார் பாருங்க, மெல்லிய சத்தத்தோடு பேசுவார். இப்போ கூட சொன்னார், குமார் பிரதர் சொன்னார். ஆமென். எப்படி பேசுவார்? மெல்லிய சத்தத்தோடு. எலியாவோட பேசினார், ஆபிரகாமோடு பேசுகிறாரு, மோசையோடு பேசுகிறாரு, தாவீதோடு பேசுகிறாரு. தாவீது சொல்லும்போது பல விதத்தில் சொல்கிறாரு. அவர் சத்தம் எப்படி இருக்குன்னு. அவருடைய சத்தம் எப்படி இருக்குமா? காதே வனாந்தரங்களை அதிர பண்ணுமா, பெண்மான்களை ஈன பண்ணுமா. அவருடைய சத்தம் கேதுரு மரங்களை முறிக்கும். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, அப்படிப்பட்ட சத்தமாக அவருடைய சத்தம் இருக்கிறது. அந்த சத்தத்தை எல்லாம் அவர் அடக்கி
நம்மை போல மனுஷனை போல பேசுகிறார். ஆமென். அந்த சத்தத்தை எல்லாம் ஆண்டவர் என்ன பண்றார்? நமக்காக இந்த பூமியில வந்து அவர் நம்மை போல பாடுள்ள மனுஷனாக காண்பித்து, நம்மை போல மனுஷனை போல நம்மோடு கூட ஜீவ வார்த்தைகளை, மகிமை உள்ள வார்த்தைகளை பேசி கொண்டிருக்கிறார். இந்த சத்தத்துக்கு செவி சாய்த்தால் நல்ல மேய்ச்சலை நாம் கண்டடைவோம். அல்லேலூயா. 37ஆம் சங்கீதத்தில் நாம் பார்க்கிறோம். 37ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம் பாருங்க. கர்த்தரை நம்பி நன்மை செய். எதை மேய்த்து கொள்ள வேண்டும்? நல்ல மேய்ச்சலை கண்டடைய வேண்டும் என்று சொன்னால் எதை மேய்க்கணும்? சத்தியத்தை மேய்த்து கொள்ள வேண்டும். சபைக்கு வரோம், எதுக்கு வரோம்? சத்தியத்தை கேட்கணும். சத்தியத்தை கேட்க தான் இங்கே வரோம். சத்தியத்தை கேட்குறோமா? சத்தியத்தை எதுக்கு கேட்குறோம்? கேட்டுட்டு இங்கேயே விட்டுட்டு போயிடணும். அதுக்கு தானே சத்தியத்தின்படி வாழ தீர்மானிக்க வேண்டும். அதாவது வேதத்தை படித்தவங்க அதிகம், வேதத்தை படித்தவங்க அதிகம், வேதம் நிறைய படித்தவங்க அதிகம், வேதத்தின்படி வாழ்ந்தவங்க குறைவு தான். வாழுது கஷ்டம், படிக்கிறது ஈஸி. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவை போல வாழ்வதற்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆமென். ஆகவே முதலாவது சொல்லுகிறார், செவி கொடுக்க. நாம் எப்படி இருக்க வேண்டும்? செவி கொடுக்கிற ஆடுகளாக இருக்க வேண்டும். மேய்ப்பன் கூப்பிடும்போது மேய்ப்பனுடைய சத்தத்துக்கு என்ன பண்ணுமா? செவி கொடுக்கணும். காது விட்டு கேட்கணும். காது உள்ளவன் கேட்கணும். மேய்ப்பன் நமக்கு நல்வழிகளை காண்பிப்பார், நல்ல வழிகளை சொல்லுவார். இப்படி போவாத, அப்படி போவாத, ஜம்ப் பண்ணாத, குதிக்காத, பள்ளத்தில் போவாத, முள்ளில் போய் மாட்டிக்காத. ஆமென். நல்வழிப்படுத்துவார். இங்கே போனால் துஷ்ட மிருகம் இருக்கும், அங்கே போகாத, போய் மாட்டிக்காத அப்படின்னு சொல்லி மேய்ப்பன் சொல்லுகிறதை நாம் ஆடுகளாகி நாம் கேட்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. ரெண்டாவது சொல்றாரு பாருங்க. முதலாவது செவி கொடுக்க வேண்டும், ரெண்டாவது விசுவாசிக்க வேண்டுமா? ஆமென். அதே 10ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் வாசிங்க. யோவான். ஆனாலும் நான் உங்களுக்கு சொன்னபடியே நீங்கள் என் மந்தையின் ஆடுகளாய் இராதபடியால் விசுவாசியாமல் இருக்கிறீர்கள். என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்கிறது. ஆமென். என் ஆடுகள் என் சத்தத்தை அறிந்திருக்கிறது. என் ஆடு என் சத்தத்தை அறிஞ்சிருக்குது. அதனால என் சத்தத்துக்கு அது என்ன பண்ணு? செவி சாய்த்து விசுவாசிக்குது. ஆனால் விசுவாசியாம போறதெல்லாம் அவருடைய ஆடுகள் அல்ல. ஆமென். நான் உங்களுக்கு சொன்னபடியே நீங்கள் என் மந்தையின் ஆடுகளாய் இருக்கிறபடியினால், ஆடுகளாய் இராதபடியினால் விசுவாசியாமல் இருக்கிறீர்கள். ஆமென். என் ஆடுகள் என் சத்தத்துக்கு என்ன பண்ணும்? என் ஆடு என் செவி எனக்கு செவி கொடுக்கும். ஆனால் மற்ற ஆடு எனக்கு என்ன பண்ணாது? தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நல்ல மேய்ப்பனாக இருக்கிறாரு. அவர் மந்தையை அவர் மேய்க்கிறார். நம்ம விசுவாசித்தா போதும். அவர் சொல்கிறாரு, நான் உங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுப்பேன். ஆமென். அல்லேலூயா. அவர் கையிலிருந்து யாரும் பறித்து கொள்ள முடியாது. நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு கால கெட்டு போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்து கொள்வதும் இல்லை. 28ஆம் வசனம் பாருங்க. ஆமென். என்னுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் கையிலிருந்து யாரும் உங்களை பறித்து கொள்ள முடியாது. நீ விசுவாசித்தாக்கா, நீ கூலிக்காரங்கிட்ட போய் மாட்டின, உன்னை பாலை மட்டும் கறந்துட்டு உன்னை அடிக்கிறதுக்கு ஒப்பு கொடுத்துருவான். ஆமென். கூலிக்காக வேலை செய்கிறபடியால் அவன் ஓடி போகிறான். ஆடுகளுக்காக அவன் கவலைப்பட மாட்டானா. 13ஆம் வசனம் சொல்லப்பட்டது. ஆனால் இயேசு சொன்னாரு, நானே நல்ல மேய்ப்பன், பிதா என்னை அறிந்திருக்கிறது போலவும் நான் பிதாவை அறிந்திருக்கிறது போலவும். ஆமென். நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன். ஆமென். ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன். அல்லேலூயா.
என்ன அது அவைகள் அறிந்திருக்குது, நானும் அவைகளை என்ன பண்ணுறேன், அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் அவரை அறிஞ்சிருக்கிறீங்களா? அவருடைய ஆடுகள் அவரை அறிந்திருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. அவருடைய ஆடுகள் அவருக்கு செவி கொடுக்கிறது. நாம் அவருடைய ஆடுகளாக இருப்போமானா இயேசுவுக்கு செவி கொடுப்போம். அவர் நம்மை மேய்ப்பார், அவர் நம்மை பாதுகாப்பார். விசுவாசியாமல் போனால் என்ன செய்வோம்? ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கப்படுவோம். விசுவாசியாதவர்கள் எல்லாம் ஆக்கினிக்குள்ளாக தீர்த்தாயிற்று அப்படின்னு யோவான் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் வாசிங்க. வாசிங்க. யோவான் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான். அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான். விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசமாய் இராதபடியினால் அவன் ஆக்கினைக்கு தீர்க்கப்பட்டாயிற்று. அவன் என்ன சொல்றாரு? அவன் ஆக்கினைக்கு தீர்க்கப்படாயிற்று. ஒப்புக்கிட்டார். முடிஞ்சு போச்சு அவன் கதை. ஆமென். இயேசு என்ன பண்றாரு? நியாய தீர்ப்புக்கு ஒப்பு கொடுத்துறாரு. அப்போ எப்போ கொடுத்துறாரு பார்த்தீங்களா? விசுவாசியாமல் எப்போ நீ போறியோ அப்போவே முடிஞ்சு போச்சு உன் கதை. ஆமென். அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான். ஆனால் விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவனாய் இராதபடினால் அவன் ஆக்கினி தீர்ப்புக்கு உட்பட்டாயிற்று. அப்படி சொல்ல, உட்பட்டாயிற்று. முடிஞ்சு போச்சு. ஆமென். இனி நடக்க போகுதுன்னு சொல்ல, முடிஞ்சு போச்சுன்றார். நடந்தாயிற்று. அப்போ என்னைக்கு நம்ம விசுவாசத்தை விட்டு விலகிறோமோ அப்போவே நம்ம தேவனை விட்டு விலகிறோம். அதனால தான் இயேசு பேதுருவை பார்த்து சொல்கிறாரு, பேதுருவே, சாத்தான் உன்னை சொடகுல போட்டு புடமுடும்படி கேட்டுக்கொண்டான், நானோ உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடி உனக்காக வேண்டிக் கொண்டேன். சாத்தான் என்ன பண்ணுறான்? விசுவாசத்தை ஒழித்து விட நினைக்கிறான். விசுவாசத்தை நம்மிடத்திலிருந்து பறிக்க விரும்புகிறான். விசுவாசம் போச்சுன்னா எல்லாம் போயிடும். கிறிஸ்தவ வாழ்க்கையே போயிடும். ஆமென். ஒரு தவறு செய்கிறோம்னு வச்சுங்களேன், ஒரு தப்பு செய்கிறீங்க, விசுவாசம் இருந்தாக்கா திரும்பவும் கர்த்தர்களை கட்டுவார், திரும்பவும் கட்டுவார். விசுவாசம் இல்லைன்னா என்ன ஆகும்? திரும்ப கட்ட முடியாது உங்களை. பேதுரு திரும்ப கட்டப்பட்டான். மறுதலித்தவன், 3 முறை மறுதலித்தவன் திரும்ப கட்டப்பட்டான். ஆனால் விசுவாசம் இல்லாத யூதாஸ் காரியத்தோ நான்கு கொண்டு செத்தான். தேவன் என்னை விடுவிப்பார், என் பாவங்களை மன்னிப்பார், எனக்காக அவர் மரிக்கப் போகிறார் என்ற விசுவாசம் அவனுக்கு இருந்திருந்தா யூதாஸ் காரியத்து மரித்திருக்க மாட்டான், அவன் நரகத்துக்கு போயிருக்க மாட்டான், மீட்கப்பட்டிருப்பான். ஒருத்தன் விசுவாசிக்கிறான் பாருங்க, வலது பக்கத்து இந்த கல்லை விசுவாசிக்கிறான், இடது பக்கத்து இந்த கல்லை விசுவாசிக்கல. ஆமென். நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது என்னை நினைத்துக் கொள்ளும் என்று சொல்லுகிறான். அவர் இயேசு சொன்னார், இன்றைக்கு என்னோடு கூட பரதேசில் இருப்பாய். அவன் விசுவாசித்தான் பாருங்க. கடைசி நேரத்தில் அந்த விசுவாசம் நமக்கு இருக்க வேண்டும், அந்த விசுவாசம் நமக்குள்ளே வளர வேண்டும். அதனால்தான் விசுவாசத்தை பாதுகாக்கணும். யூதா சொல்லும்போது 3ஆம் வசனம் பாருங்க, யூதா 3:20 பார்த்தீங்கன்னாக்கா ஆரோக்கியமான விசுவாசம் சொல்லப்பட்டிருக்குது. வாசிங்க, யூதா 3 வாசிங்க. பிரியமானவர்களே,
பொதுவான ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் கருத்துள்ளவனாய் இருக்கையில் பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்துக்காக உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாக இருக்கிறது. அப்போ என்ன சொல்றாரு? விசுவாசத்துக்காக நீங்க என்ன பண்ணோம்? போராடு. ஆமென். தைரியமாய் போராடணும். ஃபாதர் பாடினார் பாருங்க, போராடு தைரியமாய் போராடு, வெற்றி நிச்சயம், விடுதலை சத்தியம், வெற்றி நிச்சயம், விடுதலை சத்தியம். ஆமென். ஜீவனை விட தேவனை நேசிக்கணும் தம்பி, செல்வத்தை விட கர்த்தரை நேசிக்கணும். அதனால் சாத்தான ஓட ஓட விரட்டலாம், அவன் சேனைகளை அடியோட அழிக்கலாம். ஆமென். அதனால போராட வேண்டுமா? எதுக்கு போராடணும்? விசுவாசத்துக்காக. ஏன்னா அந்த விசுவாசம் எப்படிப்பட்டது? அதே யூதா புத்தகத்தில் 20ஆம் வசனம் பார்த்தீங்கன்னாக்கா, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு நீங்களோ பிரியமானவர்களே உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி என்ன பண்ணி போதும்? என்ன பண்ணி? பரிசுத்த ஆவிக்குள்ள ஜெபம் பண்ணோம். எப்படி ஜெபம் பண்ணோம்? மகா பரிசுத்தமான விசுவாசத்தை உறுதிப்படுத்தி கொண்டு. முதல்ல விசுவாசத்தை ஸ்ட்ராங் பண்ணுங்க, உறுதிப்படுத்துங்க. அவர் மேலே வச்சுக்கிற விசுவாசம் எப்படி இருக்கணும் உங்களுக்கு? பவுல் சொல்றாரு தீத்து அவர் மேலே நீ வச்சிருக்கிற விசுவாசம் எப்படி தான் இருக்கணும்? 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்றாரு, 295ஆம் பக்கத்தில், விசுவாசத்திலே ஆரோக்கியம் உள்ளவளாய் இருக்கும்படி நீர் அவர்களை கண்டிப்பாய் கடிந்துகொள். நம்ம திட்டினா ரொம்ப கோவப்படுறீங்களே, இங்கே பவுல் சொல்றாரு, நீ விசுவாசத்தில் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்காகத்தான் உன்னை கடிந்து கொள்றேன். நீ நல்லா இருக்கணும். சுத்தம் உள்ளவர்களுக்கு சகலமும் சுத்தமாய் இருக்கும், அசுத்தம் உள்ளவர்களுக்கு அவிசுவாசிகளுக்கும் ஒன்றும் சுத்தமாயிராது. அவர்களுடைய புத்தியும் மனசாட்சியும் அசுத்தமாயிருக்கும். அதனால உன் விசுவாசம் எப்படி இருக்கணும்? ஆரோக்கியமா இருக்கணும். எப்படி இருக்கணுமா? ஆரோக்கியமா. விசுவாசம் எப்படி இருக்கணும்? ஆரோக்கியமா இருக்கணும். அங்க என்ன சொன்னாரு? பரிசுத்தமா. யூதா சொல்றாரு 3ஆம் வசனத்தில் போராடணும். பவுல் சொல்றாரு 2 தீமோத்தேயு 4:7 சொல்றாரு, நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்துக்கொள்ளணும் சொல்றாரு. ஆமென். விசுவாசத்தை என்ன பண்ணும்? காத்துக்கொள்ளணும். பேதுருக்கு சொல்றாரு, எப்பா நான் உனக்காக வேண்டிக் கொண்டேன். சாத்தான் உன் விசுவாசத்தை திருட பார்த்தான், உன் விசுவாசத்தை விட்டு உன்னை அழிக்க பார்த்தான், உன் விசுவாசத்தை விட்டு உன்னை விலக்க பார்த்தான், உன் விசுவாசத்தை விட்டு நீ வழி போக பண்ணினான். ஆமென். விசுவாசத்தை விட்டு வழி போனவங்க நிறைய பேருக்கிறாங்க. அதில் ஒன்று சாலமோன். தேவனை ஆராதிக்க வேண்டிய அவன் விக்கிரகத்தை ஆராய்க்க ஆரம்பிச்சிட்டான். விசுவாசத்தை விட்டு ஸ்திரீகள் அவன் இருதயத்தை வழிவி போக பண்ணினார்கள். விசுவாசத்தை விட்டு வழி போகிறதுக்கு என்ன பண்ணுவாங்க? சபைக்கு வரமாட்டாங்க, ஆராதனைக்கு வரமாட்டாங்க, கர்த்தரை தேட மாட்டாங்க, வேதத்தை வாசிக்க மாட்டாங்க, ஜெபத்தில் உட்கார மாட்டாங்க. பிசாசு, சாத்தான், ஸ்திரீகள், விபச்சார ஸ்திரீகள் இருதயத்தை வழிவி போக பண்ணுவார்கள். அவர்கள் முடிவு எங்கே இருக்கும்? அவர்கள் ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கப்படுவார்கள். ஆமென். வேதம் சொல்லுகிறது. தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே நீங்களோ நல்ல போராட்டத்தை போராடி, ஆமென், ஓட்டத்தை முடிக்கும் பொழுது, விசுவாசத்தை காத்து கொள்ளும் பொழுது, ஆண்டவர் சொல்றார், நீதியின் கிரீடம் உனக்கு கொடுப்பார். ஆமென். அல்லேலூயா. விசுவாசத்துக்காக நிற்கும் பொழுது, விசுவாசிகளாய் நிற்கும் பொழுது நீதியின் கிரீடத்தை, ஆமென், விசுவாசம் உள்ளவர்களாய் வியாதியஸ்தமில் கைகளை வைப்புகள், அப்பொழுது அது சுஸ்தமாகும். விசுவாசிக்க நடக்கும் அடையாளங்கள் யாவன? பிசாசுகளை துரத்துவார்கள்.
ஆமாம், விசுவாசம் இருந்தாக்கா விசுவாசியாகி நீங்கள் பிசாசை துரத்தலாம். பாஸ்ட் வந்து தான் துரத்தணும் இல்லை, விசுவாசம் தான் போதும். விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பானா. ஆமென். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது. ஆமென். விசுவாசத்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். விசுவாசம் எல்லாவற்றையும் நமக்கு பெற்றுக்கொள்ள செய்யும். மலைகளை பார்த்து பெயர்ந்து போன்னு சொன்னால் அது உடனே பெயர்ந்து போகுமா. ஆமென். விசுவாசம் அப்படிப்பட்டது. செயல்படுத்தக்கூடிய ஒரு காரியம் விசுவாசத்தில் இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. மூன்றாவதாக பார்க்கிறோம், என் ஆடுகள் என்னை அறிந்திருக்கிறது. அப்போ யோவான் 10:15 பார்க்கிறோம். யோவான் 10:15, நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன். ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன். ஆமென். நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன். இயேசு சொல்றார், என்னுடையவைகள் என்னை அறிந்து கொள்ளும். நான் யார், இயேசு யார் என்று, அவர் யாருன்னு அவருடைய ஆடுகளுக்கு தெரியும். உங்களுக்கு தெரியுமா இயேசு யாரு? உங்களுக்கு கேட்டால் சொல்லுவீங்களா? இயேசு சீசர்களை பார்த்து கேட்டார், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள்? சிலர் உம்மை எலியா என்றும் சிலர் உம்மை மோசே என்றும் சொல்லுகிறார்கள். நீங்கள் யாருன்னு சொல்கிறீங்கப்பா? சிலர்லாம் சொல்கிறது இருக்கட்டும். உடனே பேதுரு முந்திரி கொண்டு சொன்னார், நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சொன்னார். ஆமென். அப்போ இயேசு சொன்னார், உனக்கு மாம்ச ரத்தமும் வெளிப்படுத்தல, பரிசுத்த ஆவியானவர் உனக்கு வெளிப்படுத்திருக்கு. ஆமென். பாருங்க, நீங்க அவரை தெரிந்து கொள்ள வேண்டும், நீங்க அவரை புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு யார், இயேசு எப்படிப்பட்டவர், இயேசு எதற்காக இந்த பூமிக்கு வந்தார், என்ன செய்ய போகிறார், எனக்கு என்ன செய்ய போகிறார், என் வாழ்க்கைக்கு என்ன செய்ய போகிறார், என் குடும்பத்துக்கு என்ன செய்ய போகிறார், என் பிள்ளைகளுக்கு என்ன செய்ய போகிறார், இயேசுவை பற்றி நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். அல்லேலூயா. இயேசுவை பற்றி நம்ம முதல்ல நாம் அறிந்து கொள்வோமானா அவர் யாருன்னு நம்ம தெரியும். அல்லேலூயா. வேதம் சொல்லுது, அறிந்தார்களானால் அறிந்திருப்பாரோ மகிமின் கர்த்தரை சிலுவையில் அன்று. அறியாமல் அறைந்திட்டார்கள். கொரிந்தியரில் சொல்லப்பட்டிருக்குது, அறியாமல் அறிஞ்சிட்டாங்க. ஆமென். மகிமையின் தேவனை கொண்டு போயிட்டு சிலுவையில் அறைஞ்சிட்டாங்க. தேவனுடைய பிள்ளை அறியாமல், தேவனுடைய பிள்ளைகளே. ஆமென். அல்லேலூயா. என் ஆடுகள் என்னை அறிந்திருக்கிறது. அல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, நான்காவதாக நாம் செவி கொடுக்கிறவர்களாக இருக்கிறோம், விசுவாசிகளாக இருக்கிறோம். மூன்றாவது அறிந்திருக்கிறோம். நான்காவது அவரை பற்றி அறிவிக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமென். எங்கே போகணும் சொன்னார்? பக்கத்தில் இருக்கிற கிராமங்களுக்கு போங்க. எத்தனை பேரா போங்க? 2 பேரா போங்க. ஆமென். அல்லேலூயா. அவரை அறிந்திருக்கிற நாம் அவரை பற்றி சொல்ல வேண்டும். அல்லேலூயா. தாவீது சொல்றான், உம்முடைய மகத்துவத்தை நான் ஜனங்கள் நடுவே சொல்லி வருவேன் என்று சொல்லுகிறான். ஒரு வசனம் வாசிங்க, 79ஆம் சங்கீதம் 13ஆம் வசனம் வாசிங்க. புகழவும் தலைமுறை தலைமுறையாக சொல்லி வருவோம். துதி என்ன பண்ணுவோம்? சொல்லி வருவோம். உம்முடைய ஜனங்களும் உம்முடைய மேய்ச்சலின் ஆடுகளுமாகிய நாங்கள் உம்மை என்றென்றைக்கும் புகழ்வோம், சொல்லுவோம். ஆமென். 78ஆம் சங்கீதத்தில் சொல்றாரு, 5ஆம் வசனம், அவர் யாக்கோபிலே சாட்சி ஏற்படுத்தி இஸ்ரவேலிலே வேதத்தை ஸ்தாபித்து அவைகளை தங்கள் பிள்ளைகளுக்கு அறிவிக்கும்படி நம்முடைய பிதாக்களுக்கு கட்டளையிட்டா, இனி பிறக்க போகும் பிள்ளைகளாகிய பின் சந்ததியார் அதை அறிந்து கொண்டு அவர்கள் எழும்பி தங்கள் பிள்ளைகளுக்கு அவைகளை சொல்லும்படிக்கு
தேவன் மேல் அவர்கள் தங்கள் நம்பிக்கை வைத்து தேவனுடைய செயல்களை மறவாமல் அவர் கற்பனைகளை கைக்கொள்ளும்படிக்கும். ஆமென். பாருங்க, இருதயத்தை சபைப்படுத்தாமலும் தேவனை உறுதியாய் பற்றி கொள்ளாமலும் இருந்த முரட்டாட்டமும் கலகமும் உள்ள சந்ததியாகிய தங்கள் பிதாக்களுக்கு அவர்கள் ஒப்பு கொடுக்காதபடிக்கும் இவைகளை கட்டளையிட்டார். பாருங்க, கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்க பின் வரும் சந்ததிக்கு சொல்லும்படி நம்மை ஆண்டவர் அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. பின் வரும் சந்ததிக்கு ஆண்டவர் எப்படி நடத்தினாரு, எப்படி போஷித்தாரு, எப்படி மன்னா கொடுத்தாரு, எப்படி செங்கடலை பிளந்தாரு, இதெல்லாம் சொல்லணுமா? சாட்சியை சொல்லணும், அவர் புகழை சொல்லணும், அவருடைய மகிமையை சொல்லணும், அவருடைய வல்லமையை சொல்லணும், அவருடைய பராக்கிரமத்தை சொல்லணும். அதை கேட்டது தான் அந்த ராகாப் வேசியுடைய இருதயம் என்ன செஞ்சான்? அவருடைய இருதயம் அப்படியே உருகிச்சான். ஆமென். அவன் என்ன கேட்டா? தேவனுடைய சாட்சியை கேட்கிறார். உங்க ஆண்டவர் உங்களுக்கு செய்ததை குறித்து நான் அறிந்த பொழுது என் இருதயம் கரைந்து போனது. ராகாப் சொல்றா. அல்லேலூயா. இருதயம் என்ன ஆயிடுச்சா? கரைந்து போகிறது. பார்த்தீங்களா? கல்லும் கூட கரைன்றாங்களே, அதுதான் கடினமான மனுஷி அவ. அந்த மனுஷியுடைய இருதயம் என்ன பண்ணுது? கரையுது. எப்படி கரையுது? எப்படி கரையுது? சாட்சியை கேட்கிறா. 12 வருஷமா பெரும்பாலுள்ள ஸ்திரீ வீட்டில் இருக்கிறா. அநேக வைத்தியரை பார்த்தா, டாக்டரை பார்த்தா, பணத்தெல்லாம் செலவு பண்ணியா, என்னென்னோ பண்ணா, ஒன்றும் நடக்கலை. கேள்விப்பட்டு, ஆமே, என்ன கேள்விப்பட்டா? இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்ட பொழுது பின்னாக சென்று இயேசுவின் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் சுகமடைவேன் என்று நினைத்தாள். போய் தொட்டா சுகமாயிட்டா. அல்லேலூயா. அவ்வளோதான். யார் என்ன தொட்டதுன்னு சொல்றார்? இயேசு கேட்டாராங்க. ஆமென். அவள் சொன்னா, நான் தான் தொட்டேன். அல்லேலூயா. 12 வருஷம் பெரும்பாலுள்ள ஸ்திரீக்கு கர்த்தர் குணமாக்குகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, நாம் பார்க்கிறோம், அங்கே கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டது. அறிந்து கொள்ளும் பொழுது, அறிவிச்சாதானே அறிந்து கொள்வாங்க. எவ்வளோ ஜனங்க அறியாமல் இருக்கிறாங்க. இன்னும் பாருங்க, நம்ம அந்த காமராஜர் காலனிலே இன்னும் பால் குடம் தூக்குறாங்க, இன்னும் விக்கிரகத்துக்கு பின்னாடி போகிறாங்க, இன்னும் அறியாமல் இருக்கிறாங்க, ஆண்டவரை செவி கொடுக்காமல் இருக்கிறாங்க, இன்னும் அறியாமையினாலே தங்களை காயப்படுத்திக்கிறாங்க, அடிச்சுக்கிறாங்க, நெருப்பில் மிதிக்கிறாங்க, என்னென்னவோ பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க அறியலை, இன்னும் உண்மையான தேவனை அறியாமல் இருக்கிறாங்க. அவங்கள அறிய வைக்கணும்னாக்கா நீங்களும் நானும் தான் அதுக்காக என்ன பண்ணோம்? முயற்சி செய்யணும், ஜெபிக்கணும், சுவிசேஷம் சொல்லணும். இன்றைக்கி ஒரு டீம் வந்து நம்ம காமராஜர் காலில் சுவிசேஷம் சொன்னாங்க, கைப்பதி தான் கொடுத்தாங்க. எனக்கு வந்து கைப்பதி கொடுத்தாங்க. தேங்க்ஸ் மாட்டாரு. அல்லேலூயா. நான் போய் அவங்ககிட்ட பாஸ்டர்லாம் சொல்ல. ஆமென். அவங்களுக்கு தெரியாது நம்மளை. ஆமென். அதனால் தேவனுடைய பிள்ளைகளை நாம் செய்யணும் உற்சாகமாக. நேரம் அதிகமாகிடுச்சு. ஆமென். சரி, சுருக்கமாக முடிச்சிடுறேன். நல்ல மேய்ப்பன் என்ன செய்கிறார்? சங்கீதம் 80:1. நல்ல மேய்ப்பன் என்ன செய்கிறார்? நாம் எப்படி இருக்கவனு கேட்டோம். நல்ல மேய்ப்பன் என்ன செய்கிறாரு? இஸ்ரவேலின் மேய்ப்பரே, யோசேப்பை ஆட்டு மந்தையை போல் நடத்துகிறவரே, செவிகொடும் கேருபீன்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே, பிரகாசியும். ஆமென். இஸ்ரவேலின் மேய்ப்பரே, யோசேப்பை ஆட்டு மந்தையை போல நடத்துகிறவரே, செவிகொடும். நம்முடைய மேய்ப்பன் எப்படிப்பட்டவர்? நடத்துகிறவர். யோசேப்பை நடத்தினாராம். ஆமென். யோசேப்பை கர்த்தர் ஆபத்துக்கு தப்புவித்து நடத்தினார், உபத்திரவத்துக்கு தப்புவித்து நடத்தினார், சிறைச்சாலையிலே கர்த்தர் அவனை நடத்தினார், அவனை சிங்காசனத்தில் உட்கார வைத்து அவனை அதிகாரியாய் உயர்த்தினார். அல்லேலூயா. உங்களை என்னையும் கர்த்தர் மேய்ப்பன் நடத்துவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவர் நடத்த நம்ம ஒப்பு கொடுக்கிறோம். ஆமென். எரேமியாவின் புத்தகத்தில் 31:10 வாசிங்க. எரேமியா 31:10. ஜாதிகளே, நீங்கள் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டு தூரத்தில் உள்ள தீவுகளில் அறிவித்து இஸ்ரவேலை சிதறடித்தவர் அதை சேர்த்துக்கொண்டு ஒரு மேய்ப்பன் தன் மந்தையை
காக்கும் வண்ணமாக, ஒரு மேய்ப்பன் தன் மந்தையை காக்கும் வண்ணமாக அதை காப்பார் என்று சொல்லுங்கள். ஆமென். ஒரு மேய்ப்பன் தன் மந்தையை காப்பது போல அதை காப்பார் என்று சொல்லுங்கள். நம்முடைய மேய்ப்பன் எப்படிப்பட்டவர்? நடத்துகிறவர், இரண்டாவது காப்பாற்றுகிறவர். அல்லேலூயா. மந்தையை காப்பாற்றுவார். அவர் தம்முடைய ஜனங்களை காப்பாற்றுகிற தெய்வம், நடத்துகிறவர், இரண்டாவது காப்பாற்றுகிறவர். உங்களை என்ன கர்த்தர் காப்பாற்றுவார். அல்லேலூயா. எந்த வகையில் காப்பாற்ற வேண்டுமோ அக்கினி ஜுவாலைக்கு காப்பாற்றுவார். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை காப்பாற்றினார். சிங்கங்களின் வாய்களுக்கு தானியேலை காப்பாற்றினவர். உங்களை கர்த்தர் அநேக வாய்களுக்கு காப்பாற்றுவார். ஆமென். எப்படிப்பட்ட வாய்கள் உங்களுக்கு விரோதமாக எழும்பினாலும் சரி, அந்த வாயை கட்டுவார் ஆண்டவர். ஆமென். அது ஒன்றுமே பண்ண முடியாது. கட்டிட்டாருன்னா அவ்வளோதான். பார்த்துன்னு தான் இருங்க உன்னை. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, மூன்றாவது நாம் பார்க்கிறோம், சங்கீதம் 23:4 நம்மோடு கூட இருந்து நடத்துவார். வாசிங்க. வாசிக்கம்மா. 23. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். தேற்றும். அல்லேலூயா. ஆமென். சத்துருக்களுக்கு முன்பாக, போதும் போதும் போதும். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட தேவர் என்னோடு கூட இருக்கிறேன். ஆமென். நம்மோடு கூட இயேசு இருக்கிறார். பாருங்க, தாவீதோட கர்த்தர் இருந்தாராம். தாவீது வர 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 விருத்தி அடைஞ்சாங்க. ஆமென். தாவீது ஃபேமிலி பலன் அடைந்தாங்களாம். 2 சாமுவேல் 3:1 பார்க்கிறோம். தாவீதுடைய ஃபேமிலி பலன் அடைந்தாங்களாம். சவுலுடைய குடும்பம் பலவீனப்பட்டு போனாங்க. ஏன்னா சவுல் குடும்பத்தை விட்டு கர்த்தர் விலகினார். தாவீதின் குடும்பத்தோட கர்த்தர் இருந்தார். அதான் முக்கியம். எந்த குடும்பத்தோட கர்த்தர் இருக்கிறாரோ அந்த குடும்பம் பலப்படும். எந்த குடும்பத்தை விட்டு விலகி போறாரோ அந்த குடும்பத்தில் பிரச்சனை பிரச்சனை ஓயா ஒழுக்கா இருக்கும். அல்லேலூயா. சவுல் குடும்பத்தில் பிரச்சனை மேலே பிரச்சனை, பிரச்சனை மேலே பிரச்சனை. பிசாசு உள்ள அவனை கலங்க பண்ணுது பிசாசு சவுலை. தாவீது வாசித்த உடனே அந்த பிசாசு ஓடுது. அல்லேலூயா. ஆமாம், நீங்கள் ஜபம் வச்சிங்கன்னா பிசாசெல்லாம் ஓடும். ஆராதனை வச்சா ஓடும். பிசாசு கிட்டே வராது. ஆமென். கர்த்தர் நம்ம கூட இருந்தா என்ன நடக்கும்? எசேக்கியா ராஜாவோட கர்த்தர் இருந்தாராம். அவன் செய்த காரியங்கள்லாம் வாய்த்ததான். ஆமென். நீங்கள் உங்களோட கர்த்தர் இருந்தால் வாய்க்கும். யோசேப்போட கர்த்தர் இருந்தாராம். யோசேப்போட கர்த்தர் இருந்தார். அவனை அதிகாரியாக உயர்த்திட்டார். ஹல்லேலூயா. ஈசாக்கோட கர்த்தர் இருந்தாராம். ஈசாக்கோட இல்லை 26ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். அவன் 100 மடங்கு ஆஸ்வதிக்கப்பட்டான். ஹல்லேலூயா. ஆமென். ஆபிரகாமோட கர்த்தர் இருந்தாராம். ஆபிரகாம் எப்படி இருந்தார்? சீமானா இருந்தார். ஆமென். ஆபிரகாம அவன் சந்ததியை பெருகவே பெருக பண்ணுவேன்னு சொல்றாரு. ஏன்னா அவர் கூட கர்த்தர் இருந்தார். உங்க கூட கர்த்தர் இருக்கிறாரா? ஆமென். அது மட்டும் கிடையாது, நம்மை அபிஷேகம் செய்வார். 23:5 அதே 23:5 பார்த்தீங்கன்னாக்கா, பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். ஆமென். ஷாபாலாதாராபா. என் பாத்திரம் என்ன பண்ணுது? என் பாத்திரம் என்ன பண்ணுது? நிரம்பி வழிகிறது. ஷாகாத்தோ ராபா ராபா. ஓ ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஓ ராபாலா ஷாகாத்தோ ராபா ராபா. ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, வட்டாத நதியாக வாரும் போதகரே. ஆவியானவரே, ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, வட்டாத நதியாக வாரும் போதகரே. வறுமையா போதகரே, வறுமையா போதகரே, வட்டாத ஜீவ நதியாக, வட்டாத ஜீவ நதியாக, ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. போதும் இடமெல்லாம்
பரிசுத்தமே போகுமிடமெல்லாம் ஆரோக்கியமே ஆயுமிடமெல்லாம் பரிசுத்தமே சேரும் இடமெல்லாம் ஆறுதலே சேரும் இடமெல்லாம் ஆறுதலே செல்லும் இடமெல்லாம் சேர்ப்புறாமே செல்லும் இடமெல்லாம் சேர்ப்புறாமே வறுமையா உலகரே வறுமையா உலகரே வந்தாத ஜீவன் தனியாக வந்தாத ஜீவன் ஜீவன் தண்ணீரே பரிசுத்தாவியானவரை நிரப்புவார். நம்முடைய மீட்பு நம்மை பரிசுத்தாவியால் நிரப்புவார். நம்முடைய தேவன் நம்மோடு கூட இருப்பார். அவர் மந்தையை காப்பார். அவர் மந்தையை நடத்துவார். இந்த வார்த்தை உள்ள தேவ பிள்ளை உன்னை நடத்துகிற தேவன், உன்னை காக்கிற தேவன், உன்னோடு கூட இருக்கிற தேவன், உன்னை அபிஷேகம் பண்ணுகிற தேவன். ராமா லா சாக்கா காராமா ரே மே ரே சேவா நமோ பரிசுத்தமே சேரும் இடமெல்லாம் ஆரோக்கியமே சேரும் இடமெல்லாம் ஆரோக்கியமே செல்லும் இடமெல்லாம் செல்லுகிறார் செல்லும் இடமெல்லாம் செல்லும் இடமெல்லாம் இந்த பகுதி முழுவதற்கும் இந்த கோடம்பாக்கம் முழுவதற்கும் இந்த காமராஜக்கான முழுவதற்கும் இந்த பட்டணம் முழுவதற்கும் சென்னை பட்டணம் முழுவதற்கும் சேர்ந்த இடங்களெல்லாம் ஆரோக்கியம் உண்டாகட்டும். இந்த பட்டணத்தில் ஆரோக்கியம் உண்டாகட்டும். அம்மா விசுவாச பிள்ளைகளுக்குள்ள ஆரோக்கியம் உண்டாகட்டும். மேய்ப்பனை போல நடத்துங்கப்பா. மந்தை நடத்துவது போல யோசேப்பை நடத்தின தேவன் உங்க பிள்ளைகளை நடத்துங்க. கத்த மந்தை காக்கிறவரா இருக்கிறீங்க. நல்லா உங்க பிள்ளைகள் எல்லாம் காத்து நடத்துங்க ஆண்டவரே. உங்க பிள்ளைகளோடு கூட இருங்கப்பா. உங்க பிள்ளைகளை ஆண்டவரே அபிஷேகம் பண்ணி நடத்துங்க. பாத்திரம் நிரம்பி 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 தாவீது சொன்னது போல இந்த பிள்ளைகள் பாத்திரங்கள் நிரம்பி வழியட்டும் ஆண்டவர். ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஒரு பாடலை பாடும்போது கர்த்தருக்கு நம்ம காணிக்கை செலுத்துவோம்.
பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன், உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். ரத்தம் சிந்தி மீட்டவரே, இரக்கம் நிறைந்தவரே, ரத்தம் சிந்தி மீட்டவரே, இரக்கம் நிறைந்தவரே, ஐயா இரக்கம் நிறைந்தவரே, ஐயா இரக்கம் நிறைந்தவரே. எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன், உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு நீர்தானையா, என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு நீர்தானையா, நல்ல பங்கு நீர்தானையா, நல்ல பங்கு நீர்தானையா. எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன், எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். முழுவதும் ஜெயிப்போம். பிதாவே உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். வார்த்தை கேட்ட முடிய பிள்ளைகளை குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதியும். சத்தியத்தை கேட்கிற ஆண்டவரே, யூடியூப் மூலமாக கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்து நடத்த முடியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய கிருபை தாங்குவதாக வழி நடத்தும் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய சமாதானம் இன்றும் சதா காலம் கர்த்தருடைய வருகை மட்டும் நம் அனைவரோடு கூட நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.